என்னாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் தேசத்துல நீங்க இருக்கிற இடத்துல, இப்ப தேசம்ன்றது என்னது? நாம இருக்கிற இடம், ஊரு. உங்களை துன்பப்படுத்துகிற சத்துரு, எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, ஏதோ ஒரு துன்பம் இல்லையா? இப்ப யோசேப்புக்கு எதெல்லாம் துன்பமா இருந்துச்சு? சகோதரர்கள் துன்பமா இருந்தாங்க. அப்புறம் போத்திபாருடைய மனைவி, அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை முதல்ல அடி பிரிச்சு எடுத்திருப்பாங்க. நீங்க அது ஒரு படத்துல ரொம்ப அழகா காமிப்பாங்க, ரொம்ப நல்லா காமிப்பாங்க. எத்தனையோ துன்பம் இருந்திருக்கும். இப்படி துன்பம் ஆகிய அந்த யுத்தத்துக்கு நீங்க போகும்போது, அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க கடந்து போகும்போது என்ன செய்யணுமா? பூரிகையை வாயில வச்சுதான் ஊதணும். பூரிகை எங்க வச்சு ஊதணும்? வாயில வச்சு ஊதணும். பூரிகையை பெரும் தொடையா என்ன செய்யுங்க? முழங்குவீங்க. வாயில வச்சு நம்ம இது ஊத வேண்டியதில்லை. நம்ம தேவனை துதிப்போம், மனசார தேவனை துதிப்போம். துன்பத்துல, பிரச்சனையில, அந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம். அப்பொழுது வாசிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி தேவன் உங்களை என்ன செய்வார்? கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். நாம என்ன செய்வான்? அவன் சொல்லி துன்பம் வரும் வேலையெல்லாம் யார் சொல்றா? அவன் துன்பம் வரும் வேலையை சிரிக்க மாட்டான். அவன் சொல்றான் துன்பம் வரும் வேலையெல்லாம் அவன் சிரிக்க மாட்டான், ஆனா சொல்றான். ஆனா நீங்களும் நானும் துன்பத்திலேயும் மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தி உங்களுடைய வாயிலே தேவனை துதிக்கிற துதிகை பூரிகை வைக்கப்பட்டு நீங்கள் துதிகளை ஏறெடுப்பீர்களானால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் உங்கள் நடுவில். எதுவுமே எந்த கிறிஸ்தவனுமே துன்பத்திலே அழிந்து போனதாக சரித்திரமில்லை. அவர்கள் எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள் சொல்லி நீங்களும் நானும் அதை மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம், நீரூற்றாய் ஆக்கிக் கொள்ளுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். நாம் எந்த பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளை விட, துன்பத்தை விட, சோதனைகளை விட நீங்க சொல்லணும், என் கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் இதிலிருந்து என்னை தப்புவித்து என்னை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். எத்தனை பரிசுத்தவான்கள் இதற்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க